இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளில் தாயாம் திரு அவை திருத்தொண்டரும் புனிதரும் மறைசாட்சியுமான லாரன்ஸை திருவிழா கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இவர் ரோமையிலே போப்பாண்டவருக்கே திருத்தொண்டராக இருந்தவர். அப்படி திருத்தொண்டர் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் திருச்சபையினுடைய சொத்துக்களின் பொறுப்பாளராகவும் கண்காணிப்பாளராகவும் மிகச்சிறப்பாக செயல்படுகிறார். திருச்சபையின் அந்த சொத்துக்களை கொண்டு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். ஒரு கட்டத்தில் எதிரிகள் திருச்சபையினுடைய சொத்துக்களை எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று படையை திரட்டி கொண்டு வருகிற பொழுது அந்த திருச்சபையின் சொத்துக்களையெல்லாம் விற்று ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து விடுகிறார். அவர்கள் திருச்சபையினுடைய சொத்துக்கள் எங்கே என்று கேட்கிற பொழுது உடல் ஊனமுற்றவர்களையும் ஏழை எளிய பிள்ளைகளையும் இவர்கள்தான் திருச்சபையினுடைய சொத்து என்று காண்பிக்கிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று ஏழைகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிலை ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். செல்வர்கள் விண்ணரசில் நுழைவது மிக மிக கடினம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போன்றது என்று ஆண்டவர் இயேசு போதித்தார். ஏழைகளின் மீது ஆண்டவர் இயேசு அதிக அன்பு அக்கறையும் கொண்டு அவர்களோடு இருந்தார். தன்னையே ஒரு ஏழையாகவே மாற்றிக்கொண்டு அவர்களோடு பயணித்தார். அந்த அடிப்படையிலே புனித லாரன்ஸ் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது இயேசுவை போல் அன்பு அக்கறையும் கொண்டு அவர்களையே திருச்சபையினுடைய சொத்துகளாக நினைத்தார். இன்று திருச்சபை இப்படி ஏழை எளிய பிள்ளைகளை சொத்தாக ஆசீர்வாதமாக பார்க்கிறதா? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏழை எளிய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகளிலே அவர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இப்படியாக எதிரிகளிடத்திலே இந்த உடல் ஊனமுற்றவர்களை திருச்சபையின் சொத்து என்று சொல்லுகிற பொழுது லாரன்ஸை கைது செய்கிறார்கள். ஒரு இரும்பு கட்டிலை சூடுபடுத்துகிறார்கள், நெருப்பு மூட்டுகிறார்கள், அதன் மேல் இவரை கிடத்துகிறார்கள். தீச்சூளைக்குள்ளே அந்த எரியும் நெருப்புக்கு மத்தியிலே முகமலர்ச்சியோடு இருக்கிறார். இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக நான் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய உடலின் ஒரு புறம் வெந்து விட்டது, இன்னொரு புறம் மாற்றி போடுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு துணிவு மிக்கவராக, ஆண்டவரின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒரு மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை கிறிஸ்துவிற்காக தியாகம் செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த மாபெரும் புனிதரை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலன் கொடுக்கும். அந்த கோதுமை மணி வளர்ந்து பெருத்த ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது தன்னை இழக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இழக்காமல்
உங்களுடைய மகிழ்ச்சியை இழக்காமல் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெற முடியாது. நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கோதுமை மணி மடிவது போல மடிய துணிந்து விடுங்கள். உங்கள் சிலுவைகளை தூக்கி கொண்டு இயேசுவை பின்பற்றுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடினமாக உழைக்கிற பொழுது, பல தியாகங்களை செய்கிற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக உண்டு. இதோ புனித லாரன்ஸ் மறைசாட்சி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிறிஸ்தவர் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏழை எளிய பிள்ளைகளின் மீது எப்படியாய் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரால் இதை வாழ்ந்து காட்ட முடிந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்மாலும் வாழ்ந்து காட்ட முடியும். எனவே கிறிஸ்துடைய அன்பிற்கு சான்று பகருங்கள். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். அவர்களை ஒருபொழுதும் ஏளனமாக பார்க்காதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவிற்கு உறுதியானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு என்னென்ன தியாகங்களை துணிவோடு நாம் செய்ய தயாராக இருக்கிறோம். நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. புனிதரும் திருத்தொண்டருமான லாரன்ஸ் எனும் மறை சாட்சியை எங்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக ஆண்டவரே நன்றி. எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இன்று தங்கள் திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதியும். எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நோயாளர்கள், துன்புறக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இவர்களின் துன்பங்களை, துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி தாரும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தாரும். ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக. எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே, உம்முடைய அன்பு, அமைதி, ஒற்றுமை நிலைத்திருக்கும்படியாய் ஆசீர்வதியும். எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து மிகுந்த பலன் கொடுப்பது போல நாங்களும் உமக்கு உகந்தவர்களாக, மிகுந்த பலன் கொடுப்பவர்களாக எங்களையே அர்ப்பணிக்க, தியாகத்திற்கு உட்படுத்த இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நல்ல மழையை பெய்ய செய்து நாடு செழிக்கும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் என்னாலும் எங்களை வழிநடத்தட்டும். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு விரைவில் கைகூடட்டும். ஆண்டவரே, உம்மீது புனித லாரன்ஸை போல நாங்கள் அதிகமாய் அன்பு கொண்டிருக்கவும், நம்பிக்கை கொண்டிருக்கவும் எங்கள் நம்பிக்கையை, அன்பை அதிகரிக்க செய்வீராக. இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, திருமணத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ஜெபம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமீன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.